நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 சிங்கப்பூர் போகிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கு தேவையான டாக்குமெண்ட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் நான் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லியிருக்கனோ அதை வந்து உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்டையோ இல்லை உங்களை யார் வந்து சிங்கப்பூருக்கு இறக்குறாங்களோ அவங்கள்ட்டையோ கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேராக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களை சிங்கப்பூரில் அலோவ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு மட்டும் அங்கேயே போய் கூட எடுத்துக்க முடியும். மற்ற டாக்குமெண்ட்லாம் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களால் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து டீபோர்ட் பண்ணப்பட்டுருவீங்க. அதாவது சிங்கப்பூர்லேருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க உங்களை. அதனால் தெளிவாக அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருங்க. ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்துட்டு இ-பாஸுக்கு பார்த்துருவோம். இ-பாஸுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா இப்போதைக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இ-பாஸுக்கு வந்துட்டு ஆர்எம்ஐ வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஆர்எம்ஐ வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆர்எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து அதை இமிக்ரேஷன்லேயோ இங்கேயோ அங்கேயோ கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஆர்எம்ஐ எடுத்துக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி கண்டிப்பாக வேணும். பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும். வேக்சின் சர்டிஃபிகேட்டை சிங்கப்பூரில் பெருசாக கேட்கறது கிடையாது. ஆனால் இந்தியாவில் வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. வேக்சின் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் 2 ஊசி போட்டிருந்தாலே போதும். ஸோ வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு. எஸ்ஜி அரைவல் கார்டு இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லைன்னா சிங்கப்பூர் போயுமே வந்து உங்களால் எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டலாக நீங்கள் இ-பாஸில் போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கட்டாயம் தேவை அப்படின்னா விசா தேவை, பாஸ்போர்ட் தேவை, வேக்சின் சர்டிஃபிகேட் தேவை, ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க கம்பெனியில் இருந்து ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்புறமேட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு இது மட்டும் எடுத்துக்கிட்டால் வந்து போதும். ஆனால் ரூம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். கம்பெனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாவே ஓகே தான். ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் இதே டாக்குமெண்ட் தான் வரும். விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் ரிஜிஸ்டர் ஆப்ஷனல். ஓகேங்களா? ஆனால் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறத கம்பெனியில் கட்டாயமாக கேட்டுக்கோங்க. பாஸ்போர்ட் மட்டும் ஒரிஜினலும் இது எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி இருந்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட். என்டிஎஸ் பர்மிட்டுக்கு இது ரெண்டும் எஸ்பாஸ் இ-பாஸ் மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து கொஞ்சம் மாறுபடும். அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படிங்கிறது. என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசா வந்து கட்டாயம் தேவை. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. டிக்கெட் தேவை. வேக்சின் சர்டிஃபிகேட் தேவை. இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு பேப்பர். கண்டிப்பாக என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பாண்டு பேப்பர் வந்து அவசியம். ஸோ பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது நீங்கள் சிங்கப்பூரில் போயெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் விசா வந்தோடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட் எப்போ போட சொல்கிறாங்களோ அப்போயே நீங்கள் தெளிவாக கேட்டுருங்க. பாண்டு பேப்பர் வந்து அப்ளை பண்ணிடுவீங்களா, கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுலேயுமே வந்து ரூம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது கட்டாயம் தான். ஸோ ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கம்பெனியில் கேட்டுக்கோங்க. எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துக்கோங்க. ஆர்எம்ஐ விசா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் ஆப்ஷனல், பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பர் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து என்டிஎஸ் பர்மிட்டில் போக முடியும். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸுக்கு பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட் அவ்வளோதான். ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரூம் எங்கே தங்க போகிறீங்கன்ற அட்ரஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அது ஆப்ஷனல் தான். எஸ்ஜி அரைவல் கார்டு அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸை பார்த்துடலாம். டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விசா வேணும், ஒர்க் பர்மிட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு. ஓகேங்களா? இது இருந்துச்சுனாவே போதும். வேறு எதுவும் தேவையில்லை. டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் யார் மூலமாக போகிறீங்க, அதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏஜென்ட் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரோட ப்ரூஃபை வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் அங்கே சிங்கப்பூர் சிட்டிசனோ இல்லை பிஆரோ அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ ஹோட்டலில் தங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டலில் வந்துட்டு எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க, அதுக்கு புக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். அப்புறம் ஷோ ஆன் மணி அப்படின்னு சொல்லி கையில் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் வச்சுக்கணும். அங்கே போய் நீங்கள் எதுவும் வாங்குவீங்க, பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்குலாம் காசு தேவையில்ல. அந்த மணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யார் அப்ளை பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. இல்லை யாராவது உங்கள் ஹஸ்பண்டே இல்லை உங்கள் ஒய்ஃப் யாராவது அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் பர்மிட்டு, அவங்களோட ஃபோன் நம்பர் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. இதுக்கு கூட வேக்சின் சர்டிஃபிகேட் பெருசாக கேட்கறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு. இந்த 3 பர்மிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து நான் சொல்கிற மாதிரி கேளுங்க டாக்குமெண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐபி ரிலீஸ் ஆகும். ஐபி ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உடனே உங்களை டிக்கெட் போட சொல்லுவாங்க. உடனே நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி ஆன்போர்டிங் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஆன்போர்டிங் சென்டர் நீங்கள் கரெக்டாக நான் போடுற டேட்டில் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க சார்னு சொல்லிடுங்க. இது இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிக்கெட் போடுங்க அப்படின்னா டிக்கெட் போடுங்க. சார் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னா மாற்ற முடியாது, அப்படி மாற்றினா எனக்கு அமௌண்ட் அதிகமாகும், அதனால நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நீங்கள் டிக்கெட் போடையில் ட்ராவல்ஸ் மூலமாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ட்ராவல்ஸ் மூலமாக போடுங்க. நம்மளே வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளே கூட டிக்கெட் போட்டு தருவோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு விசா கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு அந்த டேட்டில் டிக்கெட் போடுங்க. முன்னாடியே புக் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில கம்பெனி இல்லை இந்த டேட்டில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ டிக்கெட் மாற்ற முடியாது, டிக்கெட் மாற்றினா எனக்கு காசு அதிகமாகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. ஏஜெண்டாக இருந்தாங்கன்னா அப்படி நான் டிக்கெட் நீங்கள் மாற்ற சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஏஜென்ட்ட ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டிக்கெட் போட்டு கொடுங்க. அந்த சேம் டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனும் கேட்டுக்கங்க. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒர்க் பர்மிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதத்தில் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. ஐபிஐ ரிலீஸ் ஆகி 2 மாதம் 3 மாதத்துக்கு கூட உங்களால் போக முடியாமல் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 2 டொமட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்லாம் இருக்கவங்க டொமட்ரியில் மட்டும்தான் தங்கணும். ஆனால் இப்போ டொமட்ரி கிடைக்கவே மாட்டேங்குது, ரூம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ உங்களை ஒரு ரூமுக்கு 100% வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஐபி வந்தோடனே ஃபுல் அமௌண்ட் கட்டிடாதீங்க. ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேட்டு டிக்கெட் போட சொல்கிறப்ப ஃபுல் அமௌண்ட் கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட ப்ரூஃபையும் வாங்கிக்கோங்க. அடுத்தது டிக்கெட்டு. ஓகேங்களா? டிக்கெட்டு போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டு பேப்பர். நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் பாண்டு பேப்பர் அனுப்புவாங்க. ஸோ அந்த பாண்டு பேப்பரையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஸோ இதில் அதிகமான டாக்குமெண்ட் யாருக்கு தேவைப்படும், போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட் தான். இவங்களுக்கு தான் டிலே ஆகும். ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனாலும் ஃபுல் அமௌண்ட் கட்டிடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபி வந்தாலும் ஃபுல் அமௌண்ட் கட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக பணம் கட்டுங்க. சார் இப்போதைக்கு சுச்சுவேஷன் எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து இந்த மாதிரி கிங்கரோன் சேனலை ஃபாலோ பண்ணுறேன், ஸோ வந்து இப்போதைய சுச்சுவேஷன் நல்லா தெரியும், நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நான் எப்படி ஃபுல் அமௌண்ட் கட்டுறது, நான் வட்டிக்கு வாங்கி தான் மோஸ்ட்லி வெளிநாடு போகிறவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியோ இல்லை நகை அடகு வச்சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பணத்தை ரெடி பண்ணி தான் போகிறாங்க. கையில் காசு வச்சுக்கிட்டு யாரும் போகிறது கிடையாது. அப்படின்றப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் அடித்து போகிறீங்க, இல்லை யூட்டன் ஒர்க்கர் வரைக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை கட்டி ஒரு வாரத்திலேயே 10 நாள்லேயே நீங்கள் கிளம்புனா தான் நல்லாயிருக்கும். ஆனால் மாதக்கணக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பணத்தை கட்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்லேயும் டார்ச்சராக இருக்கும். நீங்கள் வட்டிக்கு வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா அந்த வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் தெளிவாக ஏஜென்ட்டை பேசி சார் ரூம் ரிஜிஸ்டர் ஆயிருமா உடனே அப்படின்னு கேளுங்க. பெரிய பெரிய மெயின் கோன் கம்பெனி அவங்களே ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு சில சப்ளை கம்பெனி இல்லை ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் வந்து ரூம் வந்து வெளியில் வாடகைக்கு எடுத்து தான் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐபி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் வாடகைக்கு எடுக்கிற இடத்துல ரூம் கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப பிரச்சனையாயிரும். ரூம் ஏன் கிடைக்காது அப்படின்னா MOM ரூல்ஸ் படி இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட ரூமில் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 2 பெரிய டொமட்ரியை க்ளோஸ் பண்ணதுனால அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே இப்போ எம்டியாக இருந்த எல்லா இடத்தையுமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக வந்து டொமட்ரி ஓப்பன் பண்ணால் தான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது. நிறையா ஒரு சில இப்போ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்களா அவங்களோட பெட்டெல்லாம் காலி ஆகும். இருந்தாலுமே வந்துட்டு பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரூமுக்கு பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ரூம் கிடைக்காம அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றப்ப சில இடங்களில் வாடகை கூட இருக்கும், சில இடங்களில் ஒர்க்கிங் சைட்டுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து கம்ஃபர்டபுளாக கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரூம் ஐபி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அப்படின்ற பட்சத்தில் அது உடனே அவங்க சொந்தமாக ரூம் வச்சுருக்காங்கன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஜென்ட்டை தெளிவாக கேட்குற பட்சத்தில் இல்லைப்பா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை இருந்துன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டுங்க. இல்லை சார் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் ஒரு பாதி அமௌண்ட் கட்டிடுறேன், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோன்னா கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா இப்போ நம்ம சைடில் தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஏஜென்சி சைடில் அமௌண்ட்டே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. பணம் கட்டணுமான்னு கேட்டால் கூட இப்போதைக்கு வேணாம், ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரட்டும் அப்புறமேட்டு பணம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஜென்ட் சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான ஏஜென்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஏஜென்ட் வந்து அமௌண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா பாதி அமௌண்ட் மட்டும் கொடுக்கறது கூட பெட்டர்.
பெட்டர் தான். பாதி அமௌண்ட் தாராளமாக கட்டலாம். ஏன்னா ஐபி கொடுத்துட்டாங்கல்ல. எந்த கம்பெனியுமே ஐபி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள இறக்கக்கூடாதுன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஒர்க்கர் வந்தாகணும்னு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ரூம் கிடைக்காதனால டிலே ஆகும். அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான். ஸோ அதை ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த மந்தில் ஏப்ரல் மந்தில் பார்த்துக்கோங்க. மே மந்தில் வந்து அப்டேட் எதுவும் மாறுதா அப்படிங்கிறத மே மந்த் சொல்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.